நடுவில் தங்க மயிலில் முருகன் வரப்போகிறார். அருகில் 2 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்க அன்னத்தில் வள்ளி தெய்வானை இருவருமே வரப்போகிறார். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்தன், பணக்கார கந்தன், அலங்கார கந்தன், கோடி கோடியாக காசு இருக்குது என்று சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய திருவிழா அமைய போகுது. என்னென்னு பார்த்திங்கன்னா தங்க மயிலில் முருகப்பெருமான் வரப்போகிறார். அதே மாதிரி தங்க அன்னத்தில் வள்ளி தெய்வான் இருவருமே வரப்போயிடும். நடுவில் தங்க மயிலில் முருகன் வரப்போகிறார். அருகில் 2 பக்கத்தில் பார்த்திங்கன்னா தங்க அன்னத்தில் வள்ளி தெய்வான் இருவருமே வரப்போயிடும். தங்க மயிலில் தங்க வேல் அமர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் காட்சி கொடுக்க போகுது. நான் பணக்கார கந்தன் தான் அந்த கெத்தா சொல்கிற மாதிரி இன்றைய தினம் முருகப்பெருமான் வழியால் வரப்போகிறார். அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைய காட்சியில் பார்க்குறதுக்கு. போன முறை திருவிழாவில் பார்த்திங்கன்னா தங்க மயிலில் முருகன் வந்திருந்தவர். ஆனால் பக்கத்தில் 2 பேரும் வள்ளி தெய்வான் இருவரும் பார்த்திங்கன்னா சும்மா மற்ற பச்சை மயிலெலாம் வந்திருந்தவர். இன்றைய தினம் தங்க மயிலில் வரையணும்னு சொல்லியிருக்கணும். பார்ப்போம் எப்படி திருவிழா அமைய போகுன்ற. அதோட பார்த்திங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காந்த குரல் இறைவனின் தன்னுடைய குரலால் கட்டி போடக்கூடிய பிரசன்ன குருக்களுடைய பிறந்த தினம் இன்றைய தினம் ஐயாவினுடைய அந்த கந்தர் அனுபூதி இசைக்கிற அந்த பாடலை இந்த காணொலி ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க போவோம். என்ன மாதிரி இன்றைய திருவிழா எப்படி சிறப்பாக அமைய போகுதுன்றதோட பார்க்கலாம். ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சுவாமி சுற்றி கொண்டு போகுது. உள்ளுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா பேருக்கு முதல் நாள் இடம்பெறக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிலான சப்பரம் கட்டுமானங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். தங்க மயில் அருகில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தங்க அன்னம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜொலிச்சு கொண்டு போயிடணும்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலை பூஜைக்கு உள்ளுக்கு சாமிகள் போய் கொண்டிருக்கிறோம். அதை முடிச்சு கொண்டு இப்போ வெளியால் வர போயிடும். நாங்கள் வெளியால் மிக வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வடிவில் சுவாமி வெளியால் வருது. இந்த தங்க மயில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியால் வரும்பொழுது சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியால் வரப்போகுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே பூஜகர்கள் நிறைய பேர் நிற்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நிறைய அளவிலான பூசகர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயார்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த தங்க மயில் பார்த்திங்கன்னா பல முறையும் மாற்றம் செய்யப்பட்ட, அதாவது இந்த தங்க மயிலுடைய தலைப்பகுதி பல முறை மாற்றம் செய்யப்பட்டதாக வரலாறு உள்ளது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானை தாங்கி வரக்கூடிய இந்த தங்க மயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக வரணும். அதாவது அந்த மயிலில் பார்க்கும் பொழுது தெரிய வேண்டும் தான் முருகனை சுமந்து கொண்டு வர்ற அந்த கம்பீரத்தில் அந்த மயில் வரணும் பண்ணுறதுக்காக இந்த ஆலயத்தினுடைய எஜமானர் பார்த்திங்கன்னா அந்த மயில் அவ்வளோத்துக்கு கம்பீரமாக தோற்றமளிக்கும் பண்ணுறதுக்காக பார்த்து செய்த ஒரு மயில் இந்த தங்க மயில். வெள்ளியும் தங்கமும் கலந்தாக பார்த்திங்கன்னா இந்த தங்க மயில் அவ்வளோ தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த தங்க மயிலின் தலையை கூட நீங்கள் விரைக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த மயில். வெளியால் விரைக்க நீங்கள் பாருங்கள், அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த மயில். நான் முருகனை சுமந்து கொண்டு வருகிறது என்ற அந்த கம்பீரத்தோடு அந்த மயில் வரணும் என்றதால் பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு கம்பீரமாக இந்த மயில் அமைச்சிருக்கணும். அதே போல பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த 2 அன்னங்களும் பார்த்திங்கன்னா முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்ட 2 அன்னங்கள் இப்போ வெளியால் நீங்கள் விரைக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ இருக்கும். அதனை பார்த்திங்கன்னா இப்போ வெளிவீதி விளம்பரம் போயிடும். வெளிவீதி விளம்பரம் பொழுது உங்களுக்கு தெரியும் அங்கே தெற்கு வாயில் பகுதியில் பார்த்திங்கன்னா பிரசன்ன குருக்களால் கந்தர் உறுதி சேர்க்கப்படும். அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அழகிற்கு அழகு சேர்க்கக்கூடிய முருகனுடைய அந்த தங்க மயிலை பாருங்கள். இவ்வளவு கம்பீரமாக அந்த தங்க மயில் மினுங்கி கொண்டிருக்குது. தங்க ஆபரணங்கள் அதோடு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் எவ்வளவு தங்க ஆபரணங்களை அணிஞ்சிருக்கிறார். இங்கால பார்த்திங்கன்னா 2 பக்கங்களே தங்க அன்னங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு தத்துருவமாக அமைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு நேரில் பார்க்க என்ன மாதிரி அந்த அன்னங்கள் மயில் இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோத்துக்கு தத்துருவமாக ஒன்றும் பார்த்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லூர் சுவாமி ஆலயத்தில் இருக்கிற வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தத்துருவமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும்.
கும்பிடு. வாழ்வை விரும்பியும் பயனிடுவோ புண்ணே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலே மியவானே மின்னேலிகள் மின்னி பூச்சியை போன்றும் மின்னலை போன்றும் தோன்றி மறையும் நீர்க்குமிழ் போன்ற இந்த வாழ்வை விரும்பிய மின்னலை போன்று தோன்றி மறையக்கூடிய தோன்றி மறையக்கூடிய இந்த மாய வாழ்வை விரும்பிய என்பதோ ஆனாலும் பயனால இங்கு இதுவோ நான் இங்கு நிற்பதுதான் விழியின் பயனோ மயிலேறியவானவரே விழியறியலே விழியார் இந்த பால் பூமியில் பிறந்தாலும் உன் திருமுன் நிற்பதுதான் நீ எழுதிய விழியோ பொன்னே மணியே
பொன் போன்றவனே பொன்னால் உருவாதவனே மணியே மணியே பொருளே எல்லாவற்றின் பொருளாகவும் விளங்குபவனே வேதத்தின் துவாரமே வேத வேதாம்பியே ஆகம சம்பூர்ணனே இதிகார புராணனே எல்லா பொருளும் நீயே மனே மன்னவனே ராஜாவி ராஜனே மயிலேறிய மயிலேறிய வாழவனே வாழவனே வாழவற்றும் மேலானவனே இந்திரமயூரம் மந்திரமயூரம் சுந்தரமயூரம் என்று சொல்லப்படுகின்ற மயில்களிலே குலாவுகின்ற மன்னவனே மன்னவனே நின்னே நிகழ்வாக இருக்கும்